டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடவோட யாரும் இல்ல, விளையாடுவாடா பின்னடா. சசி மைதானம் தேவையில்லை, அம்பயரும் தேவையில்லை, யாருக்கும் தோல்வி இல்ல பின்னடா. கேளண்டா மாமு, இது இன்னொரு கேமு, தெரியாம நின்னா ஷாமு. டாடி மம்மி தேவார திருவாசகம் பாடக்கூடிய வாயில இந்த பாட்டையும் பாட வச்சுட்டு தமிழை சொல்லி கொடுத்தது யாருங்க, எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்த ஆளு எங்க ஆளு தானங்க. எப்படிங்க இப்ப எப்படி பேசுறாங்க, இப்படிதான் எங்க தெருவில் ஒரு கிளவி இருந்துச்சு, கூப்பிட்டு பேராண்டி கூப்பிட்டா, வாடா இங்க வாடா ரமேஷ், ஏத்த விட்டு சுரேஷ பாடுறா, அவனுக்கும் ஓ வயசு தான், கணக்குல 99 மார்க் வாங்கியிருக்கான்னு இவன் சொன்னா. சும்மா பாட்டி பக்கத்து வீட்டு பங்கஜம் பாட்டியை பாரு, அதுக்கும் ஓ வயசு தான், செத்து ஒரு வாரம் ஆச்சுட்டான். எவ்வளவு தெளிவா பேசுறாங்க பாருங்க. டேய் 50 மிருகம் பேர் சொல்றானே, 6வதுல போய் அவன் சொல்றான் 25 கரடி 25 புலி சாருங்க. நீங்க கேள்வி கேட்கறீங்களா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் இவ்வளவு எல்லாம் அன்னைக்கு ஒருத்தன் கேட்டாங்க, தண்ணீர் வாழும் மிருகம் எது அப்படின்னு கேட்டேன். அவன் ராமசாமி அப்படின்னா. சரி என்னடா வித்தியாசமா சொல்றானே, யாரா ராமசாமி அப்படின்னா எங்க அப்பா தான். ரொம்ப தெளிவா இருக்கான், அவர் தான் எந்த நேரம் தண்ணியிலே இருக்காருன்றான். எங்க பள்ளியில ஒரு சயின்ஸ் வாத்தியாருங்க, அறிவியல் வாத்தியாருங்க, இந்த ஒளியை பத்தி நடத்திருந்த, லைட்டை பத்தி ஒரு மெழுகுவத்தி எடுத்து தீக்குச்சியை வச்சு பத்த வச்சுட்டு, இந்த ஒளி எங்கிருந்து வந்தது அப்படின்னாரு. பள்ளிக்கூடத்துக்கே வராத ஒரு பையன், ராமசாமிங்கிற பையன் வந்தான், ஓடி வந்து இந்த ஒளி எங்க போனுச்சு அங்கேருந்து வந்துச்சுங்கிறாங்க. எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தது எங்க வாழ்ந்த கவிஞர்களே. வாலி மாதிரி எழுத முடியுமாங்க? எப்படி பேசணும், கிளி போல பேசு, இளம் குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாடு, மனதோடு கோபம் நீ அடைந்தாலும் பாவம், மெய்யான அன்பே தெய்வீகமாகும், மெய்யான அன்பே தெய்வீகமாகும். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் பிள்ளைகளே. இது பாட்டு நடுவரவர்களே, கைதற்கு பாப்பா, இது பாட்டு. நீங்க என்ன போட்டு சின்ன பிள்ளைல ஜாலியா கூத்தாட வைக்கிறது இல்லைங்க, பாட்டு சிந்திக்க வைக்கணும். இப்பெல்லாம் ஒரு பாட்டு போட்டுருக்காங்க, இந்த பயிலுக்கு ஆடுவாங்க, ஜிங்கு ஜிங்கு நீ நடக்கிற நடையில நூலு விட்டு போச்சு அம்மா சுட்ட வடையில, கெட்ட போல நான் புஷ்னு பாயிர, பின்னால வந்து நான் சிப்பராட்டம் செய்யற, குடுகுடுன்னு ஓடி வாடி தான் எனக்கு வேணும், கண்ண மூடி திறந்து பார்த்தா ஜீவம் பக்கானோ, ஜிலாபி ஜிலாபி நீ நூலு விட்டா ஜிலேபி, மாமா கிட்ட காட்டாதடி மிலிக்கி ஜிலாபி, மைமா மைமா மாமன நமினி மாமா, மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ கபிலின்னு பூந்துட்டாடா நடுவர் நெஞ்சில. இந்த பாட்டு ஆடுவாங்க. உங்க மைமா ஏன் நெஞ்சில எதுக்கு போறனா, உள்ள நெஞ்சில புகுந்த ஒண்ணுக்கே அவன் ஒண்ணும் பதில் சொல்ல முடியாது. வருத்தப்படல. பிம்பிலிக்கு பிலாப்பி என்ன பொருள் சொல்லுங்க பாப்பா, 2 பேரும் கேட்டு சொல்லுங்க பாப்பா. ஐயா பிம்பிலிக்கு பிலாப்பி, பிம்பிலிக்கு பிலாக்கி அதேதான் அப்படின்னா பாருங்க. ஆனா எங்க பட்டுக்கோட்டையை பத்தி சொன்னீங்களே, தூங்காதே தம்பி தூங்காதே பாட்டை போய் குத்தம் சொன்னீங்களாமா, ஏதோ சொல்லணும்னு முடிவு பண்ணிருச்சு. ஏங்க நிர்வாணத்தை விற்பனை செய்யும் சந்தையில் அந்த நிலவுக்கே ஆடை காட்டி பார்த்த கவிஞர் எங்கள் பட்டுக்கோட்டை இல்லையா? வீட்டு வரி கட்ட முடியாமல் அவன் குடும்பமே தவித்தது அன்று, அவன் பாட்டு வரிகளை கொண்டே பல குடும்பம் பிழைக்கிறது இன்று என்று எங்கள் புதுக்கோட்டை கவிஞர் தங்கமூர்த்தி சொன்னாருங்க. என்னங்க குழந்தைகிட்ட எப்படி பாடினா தெரியுமா? கேட்டுங்கம்மா, இதுதாம்மா குழந்தைகளுக்கான பாடம். கண்ணத்தில் ஒன்னே ஒன்னு கடனாக தாடா, கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா, கண்ணத்தில் ஒன்னே ஒன்னு கடனாக தாடா, கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா, எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன், எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன், எனக்கு தருவா வல்லமை சேர நல்லவனாக வளர்ந்தாலே போதுமடா, வளர்ந்தாலே போதுமடா, உன்னை
கண்டு நானாட என்னை கண்டு நீயாட உல்லாசம் பொங்கும் இந்த தீபாவளி ஊரெங்கும் மகிழ்ந்து ஒன்றாக இணைந்து உறவாடும் நேரமடா